அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல புளி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. மீனை நல்லா சுத்தமாக கழுவி ஒரு 2 கிலோ மீன் எடுத்துருக்குங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு கொஞ்சம் 10லேருந்து ஒரு 15 பூண்டு, அதுக்கப்புறம் 20லேருந்து 30 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மல்லித்தூள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் குருமிளகு, தக்காளி 5 தக்காளி எடுத்துருக்கு. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அந்த மசாலாவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி பண்ணலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, கருவேப்பிலை 3 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் அரைச்சி வச்ச மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காயை துருவி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுத்து அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. இடையில ஓப்பன் பண்ணி உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளி கரைசல், புளியை கரைச்சி தண்ணியை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. மல்லித்தலை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.